ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. டான்சிலைட்டிஸை 7 நாள்லே நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பாட்டி வைத்திய குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டை புண் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணாலே போதும், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். டான்சிலைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்சில்ன்றது நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம சுவாசிக்கும் போது அதில் ஏதாவது ஒரு வைரஸ் தொற்றோ இல்லைனா பாக்டீரியாவோ இருந்துச்சுன்னா அதை கூட எதிர்த்து போராடும். அந்த மாதிரி எதிர்த்து போராடும் போது நம்ம தொண்டையில் அதிகப்படியான புண்கள், தொண்டையில் வலி, வீக்கம் அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளால் சரியாக விழுங்க முடியாது. அப்படி விழுங்கும் போது தொண்டை பகுதியில் வலி இருக்கும். இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமா ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த டான்சிலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எதிர்காலத்துல உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த டான்சில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான காற்ற உள்ள அனுப்புறதுக்கு வழிவகுக்கும். சரி, இப்ப இத நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதற்கு தேவையான பொருள் 2 பொருள் தான். ஒண்ணு பூண்டு. பூண்டு மேக்ஸிமம் மலைப்பூண்டு பார்த்து பயன்படுத்துங்க. மலைப்பூண்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்க நார்மல் பூண்டு பயன்படுத்திக்கலாம். ஆனா மலைப்பூண்டுல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால மேக்ஸிமம் அத பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. 2 பூண்டு இந்த மாரி சைஸ்ல எடுத்திருக்கேன். முக்கியமா இதுல ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது தண்ணி கலக்காம இந்த ரெமடிய நம்ம செய்ய போறோம். அதனால தண்ணி சம்மந்தமா எந்த பொருளும் பக்கத்துல வச்சுக்காதீங்க. இப்ப இந்த பூண்ட தோல் உரிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பூண்ட அப்படியே உள்ள இருக்கக்கூடிய நீட்டா ஒரு காம்பு இருக்கும் இல்லையா? அத மட்டும் நீக்கிட்டு இந்த மாரி உடைச்சுட்டு எடுத்துக்கங்க. இப்ப இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் முடிஞ்சா நைஸா அரைச்சுக்கங்க. இப்ப இந்த மாரி ரொம்ப நைஸா அரைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்ததா ஒரு காட்டன் துணி, வெள்ளை துணியா இருக்கட்டும், இல்லன்னா பழகின சாயம் போகாத துணியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு துணி ஒண்ணு எடுத்துக்கங்க. கொஞ்சம் காட்டன் துணியா பார்த்து பயன்படுத்துங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பூண்டு விழுத இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாரி ஒரு முடி மாரி கட்டிடுங்க. இந்த மாரி இருக்கணும். அதுக்கு அடுத்ததா ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பா மண் அகல் விளக்கு பயன்படுத்துங்க. அதுல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். முக்கியமா இந்த ரெமெடிக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். இதுல ஒரு திரி சேர்த்துக்கலாம். நூல் திரி, பஞ்சு திரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த விளக்க ஏத்திடுங்க. இப்ப இந்த சுடர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மூட்டைய காமிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு காமிச்சா போதும். ரொம்ப நேரம் காமிக்கணும் அப்படிலாம் கிடையாது. 2 நிமிஷத்துக்கு காமிச்சாலே இந்த மாரி உங்களுக்கு கரி மாரி படிய ஆரம்பிக்கும். உள்ள அந்த பூண்டுலேருந்து இருக்கக்கூடிய எசன்ஸும் நல்லா இறங்கி வர ஆரம்பிக்கும். இந்த கறி நம்மளுடைய உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தான் நான் சொன்னேன் நல்லெண்ணெய் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. நல்லெண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் நம்மளுடைய உடல்ல தங்கியிருக்கக்கூடிய அந்த சளி, இருமல் இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை அதில் இருக்கு. அதனால எந்த விதத்திலையும் நீங்க பயப்பட வேணாம். குழந்தைங்களுக்கும் இதை நீங்க தாராளமா கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத கிளாஸ் பவுல்ல சேர்த்துக்கிறேன். நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுங்க. மறுபடியும் அந்த அகல் விளக்குல காமிக்கக்கூடாது. ஒரு தடவை 2 நிமிஷம் காமிச்சாலே அது மட்டுமே போதும். திரும்ப திரும்ப சூடு பண்ணி பிழியக்கூடாது. அதாவது ஒரு தடவை சூடு பண்ணாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு சாறு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா தேன் பயன்படுத்தணும். தேன் சுத்தமான மலை தேனா பார்த்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சுத்தமான தேனா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எந்த அளவுக்கு பூண்டு சாறு இருக்கோ அதே அளவுக்கு தேன் சேர்க்கணும். அதாவது சம பங்கு பூண்டு ஒரு 2 ஸ்பூன் கிடைக்குது அப்படின்னா பூண்டு சாறு 2 ஸ்பூன் அளவுக்கு தேனும் சேர்த்துக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நிறையான அளவுகளில் இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் குறைவாக செய்து காமிக்கிறேன் இன்னைக்கு. இது ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தேனோடு சேரக்கூடிய எந்த பொருளும் சட்டுன்னு கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் தேனில் அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் தேனில் இருக்குது. தேன் நம்மளுடைய தொண்டையில் படும்போது எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் சட்டுன்னு அந்த நிமிஷமே சரி செய்திடும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தேனை சாப்பிடும்போது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே சரி பண்ணிடும். தொண்டையில் புண், வீக்கம் இருந்தாலும் அது குறையறதுக்கு இது பயன்படும். இப்போ இதை எப்படி எப்போ பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். அந்த மாதிரி விழுங்கும்போது சட்டுன்னு 1 ஸ்பூன் போட்டு அப்படியே விழுங்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நாக்கால் சுவைச்சி அப்படியே சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது உமிழ்நீரோட கலந்து நம்முடைய தொண்டை பகுதியில் எல்லா பக்கமும் நல்லா படும். அந்த மாதிரி படும்போது அந்த டான்சிலைட்டிஸ் உங்களுக்கு 7 நாள்லே சரியாகிடும்.
முடிஞ்சா இதை கொஞ்சமாக கையால் கூட நீங்கள் தொட்டுட்டு உங்களுடைய தொண்டை பகுதியில் கூட நீங்கள் தடவி விடலாம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு பட்ஸை பயன்படுத்தி கூட தடவி விடலாம். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க பூண்டில் ஆலிசின்ன்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல நல்ல ஒரு ஆன்டி மைக்ரோபயல் ஆக்டிவிட்டியை தூண்டிவிடும். அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா, வைரஸ், கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டிற்கு உண்டு. பூண்டும் தேனும் சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் எண்ணற்ற மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் ஒரு தீர்வாக இருக்காது. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய தொண்டையும் நல்ல இனிமையான குரலாகவும் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.